श्रीशैलेशदयापात्रं दिवक्यादिगुणानवं यतीन्द्रप्रवणं वन्दे रमेशां मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मः व्योमोगतस्थैराणिधनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिलं प्रणमामि मूर्ता भूतं सरस्य मगधाव्यभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रेणुं बरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमणदीप्य पुरागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामक स्वश्रममरमध्यं रङ्गनाथस्य साक्षात् तिजुगलतिलकं तं विष्णुचित्तं नमामि मिन्नार தளபதிகள் சூழ் வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்று வைத்தோம் கெழ்மையினில் சேரும் வழியிருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவிதிருக்காப்படியோ மோடும் நின்னோடும் பெதின்றி 1000 பல்லாண்டு வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு வடிபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டி சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவிடுறப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஆண்டால் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். பல்வேறு அபிமான கஷேத்திரங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் 71வது நாம் காண இருப்பது வில்வாத்திரிநாதர் திருக்கோயில். வில்வாத்திரிநாதர் கோயில் என்பது இந்தியாவிலேயே கேரளா மாநிலத்தில் திருச்சூர் நகரத்தில் திருவில்வமலையில் உள்ள ஒரு கோயிலாகும். மகாவிஷ்ணுனுடைய 7வது அவதாரமாகிய ராமாவதாரம் மற்றும் அவரது சகோதரர் லக்ஷ்மண் ஆகியோர் இங்கு மூலமூர்த்தியாக இருக்கின்றார்கள். கேரளாவில் உள்ள பெரிய 4 பெரிய ராமர் கோயில்களில் இதுவும் ஒன்று. மற்ற 3 கோயில்கள் திருப்பராயர் கடவல்லூர் மற்றும் திருவங்காட்டில் உள்ளன. இந்த கோயிலில் லக்ஷ்மணன் சிலை உள்ளது. அவ்வகையில் இது இந்தியாவில் அரிதான கோயிலாக கருதப்படுகிறது. இக்கோயில் 3 முறை தீக்கிரையானது. முதல் முறையாக 1824 ஆண்டிலும் பின்னர் 1861 ஆண்டிலும் 2 முறையும் தீக்குண்டானது. 2வது முறை தீக்கு இரையான போது கோயிலை புதுப்பிக்க திட்டமிடப்பட்டது. கிழக்கு புற கருவறை எந்தவித சேதமும் அடையவில்லை. ஆனால் மூலவர் சிலை அகற்றப்பட்டது. மேற்புற கருவறை முழுவதும் எரிக்கப்பட்டாலும் சிலை சேதமடையவில்லை. தற்போதைய கோயில் கட்டுமானமானது 1883 ஆண்டு கொச்சின் மன்னரால் கட்டப்பட்டது. இந்த கோயில் திருவில்வமலை கிராமத்தின் நடுவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 100 அடி உயரத்தில் உள்ளது. கிழக்கு பகுதியை தவிர எல்லா பக்கங்களிலும் ஓரளவு மக்கள் வசிக்கின்றனர். கோயிலின் பிரதான வாயில் மேற்கில் உள்ளது. கோயிலறை சென்றடைய 50க்கும் மேற்பட்ட படிகள் உள்ளன. கேரளாவின் முக்கிய ஆறுகளில் ஒன்றான பாரதப்புழா கோயிலிலிருந்து வடக்கு பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் பாய்கிறது. மலையின் உச்சியில் கோயில் அமைந்திருப்பதால் கோயிலிலிருந்து ஆற்றை மிகவும் தெளிவாக பார்க்கலாம். இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய வில்வாத்திரிநாதர் ராமர் கோயிலை நாம் அனைவரும் கண்டு ரசித்து ராமபிரானுடைய அருள் பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜிகே ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அருளாத இறைவான் இதாராய் பறையலோரும் பாவாய் இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கேனம் ஆட்செய்வோம். மற்றைய நம் காமங்கள் மாற்றையலோரும் பாவாய் செஞ்சன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி நண்பொருவரும் பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.